ஜோதிடத்தில் எதிரெதிர் பாவங்களுக்கு இடையில ஒரு தொடர்பு இருக்குது. இப்போ ஒன்றாம் பாவகம் ஏழாம் பாவகத்துக்கு இடையில என்ன தொடர்பு இருக்குது? ஒன்றாம் பாவங்கிறது உங்களை குறிக்கும், ஏழாம் பாவகங்கிறது உங்களோட மனைவியை குறிக்கும். அப்போ கணவன் மனைவி சேர்ந்தால் தான் உங்களோட குடும்ப வாழ்க்கை. இரண்டாம் பாவகத்துக்கும் எட்டாம் பாவகத்துக்கும் என்ன தொடர்பு இருக்குது? இரண்டாம் பாவகம் அப்படிங்கிறது உங்களுக்கு பணவரஸ்தானம், எட்டாம் பாவகம்ங்கிறது உங்களுக்கு மறைவு வழியில் பணம் வரக்கூடிய அமைப்பு. மூணாம் பாவத்துக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குது? ஒன்பதாம் பாவம் இருக்குது. அப்போ மூணாம் பாவம்ங்கிறது புகழ், ஒன்பதாம் பாவம்ங்கிறது கடவுள் அருள். கடவுள் அருளால் உங்களுக்கு புகழ் வரக்கூடிய அமைப்பு. நான்காம் பாவகத்துக்கும் 10ஆம் பாவமும் எதிரெதிர் பாவங்கள். அதுக்கு என்ன தொடர்பு இருக்குது? ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஒரு லைஃப், வீடு வாகனம் அப்படிங்கிற ஒரு கம்ஃபர்டபுளான லைஃப்ங்கிறது 4ஆம் இடத்தை குறிக்கிறது. 10ஆம் இடம்ங்கிறது தொழில். அப்போ தொழில் மூலியமாக தான் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு கம்ஃபர்டபுளான லைஃப் அப்படிங்கிறது இதுக்குள்ளே தொடர்பு. 5ஆம் பாவகத்துக்கும் 11ஆம் பாவகத்துக்கும் என்ன தொடர்பு இருக்குது? 5ஆம் பாவம்ங்கிறது லக்கு, யோகம். 11ஆம் பாவம்ங்கிறது உங்களுக்கு வெற்றி ஸ்தானம், ப்ராஃபிட் ஹவுஸ். அப்போ லக்கு இருந்தால் தான் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு போயிடுது. அடுத்தது 6ஆம் வீட்டுக்கு எதிர்பாகம் 12ஆம் வீடு. 6ஆம் வீடுங்கிறது உங்களுக்கு எதிரியை குறிக்கக்கூடியது. 12ஆம் வீடு அப்படிங்கிறது உங்களுக்கு ஜெயில் வாழ்க்கையை குறிக்கக்கூடியது. அப்போ எதிரி, விட்டுக்குத்து பஞ்சாயத்து அப்படிங்கிறது 6ஆம் பாவம்னா அதுக்கப்புறம் எங்கே போவீங்க? ஜெயிலுக்கு போவீங்கிறது இந்த 12ஆம் பாவம். அதே மாதிரி நோய் அப்படிங்கிறது 6ஆம் பாவம்னா மரணம் அப்படிங்கிறது உங்களுக்கு 12ஆம் பாவமாக வருது, வாழ்க்கையோட முடிவு அப்படிங்கிறது. ஸோ இதுதான் இந்த எதிரெதிர் பாவங்களுக்கு இடையே உள்ள தொடர்பு அப்படிங்கிறது. கண்டிப்பாக ஒரு பாவத்துக்கும் அதோட நேர் எதிரே உள்ள பாவத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா, ஒரு கிரகம் உட்காருது அப்படின்னா எல்லா கிரகங்களும் அதற்கு ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த பாவகத்தை பார்த்தே தீரும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஜோதிடத்தில் இருக்குது.